இப்போ இன்றைக்கு 1 மணி நேரம் இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க, 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா தினம் உங்கள் வீடுகளில் கூட நீங்கள் 1 மணி நேரம் கருத்தாய் ஜெபிக்கலாம். அதற்கு ஒரு 10 காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். ஒரு காரியத்திற்கு 5 நிமிட ஜெபம் என்றால் 50 நிமிடம். முதல் 5 நிமிடம் ஆண்டவரை துதிப்பது, கடைசி 5 நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது. இப்போ அப்போ 1 மணி நேரம் நீங்கள் கருத்தான ஜெபம் செய்யலாம். நல்லா கவனிங்க, இந்த ஜெபத்தில் 10 தலைப்புகளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனித்து இந்த பழக்கத்தில் வந்துட்டீங்கன்னா ஜெபிக்கிறது ரொம்ப இனிமையாக இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும். தினமும் அப்படி ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஜெபிக்கன்னு வருவாங்க, முழங்கால் போடுவாங்க, என்ன ஜெபிக்கன்னு தெரியாது. என்ன ஜெபிக்கணும், தோத்திரம், என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அப்படியே நேரெல்லாம் வீணாய் போயிடும். நம்முடைய ஜெப நேரங்கள் வீணாகாதபடி கருத்தாய் ஜெபிப்பதற்கு சில ஆலோசனைகள் அவ்வளவுதான். முதலாவது நம்மில் ஆரம்பிக்கணும். இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்தில் முதலாவது தனக்காக ஜெபித்தார். பிதாவை என்னை உம்மிலே மகிமைப்படுத்தோன்னி தனக்காக ஜெபித்தார். முதல்ல நமக்காக ஜெபிப்பது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுகம் நமக்காக ஜெபிக்கிறது. 2வது ரவுண்டு நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிப்பது. குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கணும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும். 3வது நம்முடைய சபைக்காக ஜெபிப்பது. நம்ம போகிற சபை மேய்ப்பர், சபை ஊழியங்கள், சபைக்கு அதில் என்னென்ன ஜெபிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு காரியத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும். 4வது நம்முடைய ஊருக்காக ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்தால் அவங்க கிராமம், நீங்கள் ஒரு பட்டணத்தில் இருந்தால் அவங்க பட்டணம், அதுக்காக ஜெபிக்கணும். 5வது நம்முடைய மாவட்டம், எந்த மாவட்டத்தில் இருக்கிறோமோ அந்த மாவட்டம், அதுக்கு என்னென்ன ஜெபம் பண்ணணும், அது ஒவ்வொரு காரியம் செய்யும் போது நான் சொல்லுவேன், அப்படி ஜெபிக்கலாம். 6வது நம்முடைய மாநிலம், நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, சிலர் மகாராஷ்டிரா, உங்க மாநிலங்களுக்காக என்னென்ன ஜெபிக்கிறாரு. 7வது தேசத்துக்காக ஜெபிப்பது. நம்முடைய தேசம், நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் உங்க தேசத்துக்காக ஜெபிப்பது, ஒரு நாட்டுக்காக ஜெபிப்பது. 8வது ஆண்டவர் சிருஷ்டித்த நம்முடைய உலகம், இந்த உலகமே நமக்கு தான் சொந்தம், நம்மகிட்ட தான் ஆண்டவர் சிருஷ்டித்து ஒப்பு கொடுத்தார், இது ஆண்டு கொள்ளுங்கள் என்று. சாத்தான் பலவித தந்திரமா வந்து பிடுங்கி கொண்டான். ஆனாலும் இந்த உலகத்துக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பது. அடுத்தது ஆண்டவருடைய தேசம், இஸ்ரவேல் தேசம், அதுக்காக குறிப்பாக ஜெபம் செய்வது. 10வது ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை வைத்து ஜெபிக்கணும். இந்த 9 காரியத்துக்கு ஜெபித்த பிறகு நீங்க நல்ல ஒரு ப்ரேயர் அனாயிண்டிங் வந்துடும். காத்திருந்து ஜெபம் பண்ணி, இன்னும் ஏதாவது நான் ஜெபிக்க வேண்டியது இருக்குதா, உங்க உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் ஜெபிக்க வேண்டிய ஏதாவது காரியம் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க காத்திருக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி, மகனை இதுக்கு ஜெபம் பண்ணு, மகளை இதுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். அதுக்காக ஜெபம் செய்வது. அதன் பிறகு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லி முடிப்பது. இது செய்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமே உங்களால முடிக்க முடியாது. நீங்க மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். முதல்ல கவனிங்க, ஒரு 5 நிமிடம் தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த காரியத்திற்காக முதல்ல ஆண்டவருக்கு ஒரு 5 நிமிடம் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகள், கடந்த முறை ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரே, சொல்லணும் அதை. என் ஜெபத்துக்கு பதில் தந்தீங்களே, நான் கேட்டதை நிறைவேற்றி தந்தீங்களே, நன்றி ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், மனதார உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி, என் ஜெபத்தை எப்பொழுது நீங்க கேட்கறீங்க, என் ஜெபத்துக்கு எப்பவுமே நீங்க பதில் கொடுக்கறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. என் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவருக்கு நன்றி. கடந்த நாட்களில் நான் பண்ணின ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்களே, சுகம் கொடுத்தீங்களே, நன்றி. விடுதலை கொடுத்தீங்களே, நன்றி. எங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி. கூட்டங்களுக்காக ஜெபித்த போது அற்புதங்களை செய்றீங்களப்பா, நன்றி. நான் நினைத்ததற்கும் நான் வேண்டிக் கொண்டதற்கு மேலான காரியத்தை செய்தீங்களே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி, என்னை கழுவினதற்காக உங்களுக்கு நன்றி. என் ஜெபத்திற்கு இரக்கம் பாராட்டி என்னை தயவாக மன்னித்து சுத்திகரித்தீங்களே, நன்றி. மனம் திரும்புதலை தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி.
என் வீட்டுக்குள்ளே மாற்றத்தை தந்திருக்கிறீங்க, நன்றி அப்பா. என் மகளுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க, நன்றி. என் மருமகனுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறீங்க, ஜெபத்துக்கு பதில் தந்திருக்கிறீங்க, நன்றி. என் பேர குழந்தை ஆசீர்வதித்து, ஞானமுள்ள மகனை ஆசீர்வதித்து, ஜெபத்தை கேட்டு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறீங்க, நன்றி. ஊழியத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. ஜெபித்ததற்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மனதார நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன். அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறேன். என் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீங்க, எனக்கு சுகம் கொடுத்தீங்க, என் நோய் பலவீனங்களை மாற்றினீங்க, நன்றி. என் சரீரத்தில் புது பலன் தந்தீங்க, நன்றி. ஆரோக்கியமுள்ள உறுப்புகளை தந்தீங்க, நன்றி. அன்றைய சூழ்நிலைகளை எனக்காய் மாற்றி கொடுத்தீங்க, நன்றி. உங்களுடைய எல்லா வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. மனதார நன்றி, நன்றி என்று உம்மை துதிக்கிறேன், நன்றி என்று உம்மை துதிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நீ எவ்வளவு நல்லவங்கப்பா, நீ எவ்வளவு அற்புதமானவங்கப்பா. என் பாவத்தை நினைக்காதபடி எனக்கு இரக்கம் காட்டினீங்களே, என் மீறுதலை நினைக்காதபடி எனக்கு இரக்கம் காட்டினீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்ப மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்தீங்களே, நன்றி. ஆபத்துக்கு விலக்கை காத்தீங்களே, நன்றி, நன்றி ஆண்டவரே. மனதார நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் நன்றி. என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த அன்பிற்காக நன்றி. மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்கு செய்த அற்புதங்களுக்காக நன்றி. கர்த்தர் செய்த பெரிய காரியங்களுக்காக நன்றி. என் ஜெபத்தை கேட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தீங்க, ஊழியத்தை ஆசீர்வதித்து வருகிறீங்க, நன்றி. சுவிசேஷத்தை அறிவிக்க வழி திறந்து வருகிறீங்க, நன்றி. நீங்க ஜெபத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான வழிகளை திறந்து கொடுக்கிறீங்க, நன்றி. மனதாரமை துதிக்கிறேன், மனதாரமை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இந்த நன்றி சொல்லுகிறேன், நன்றி ஆண்டவரே, நன்றி. மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், மிக்க நன்றி, உமக்கு நன்றி. முதலாவது ஜெப குறிப்பு, நமக்காக ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக முதலாவது ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்க முன்னால 3 காரியம். முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை அபிஷேகத்தில் பெருக பண்ணும், நான் இன்னும் இயேசுவோட நெருங்கி வாழுகிற கிருபை தாரும். இதுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கணும். இன்றைக்கு நான் இயேசுக்காக வாழணும், இன்றைக்கு நான் செய்யறதெல்லாம் இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கணும், இயேசுவின் சித்தத்தை நான் நிறைவேற்றணும், இன்றைக்கு இயேசுவை அறிவிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், நான் உண்மை குறித்து யாருக்காவது உண்மை பற்றி சொல்லணும், அதற்கு என்னை பலப்படுத்தும். 2வது, நம்முடைய சரீர ஆரோக்கியம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். நாம் ஆரோக்கியமாய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார், அதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உடைய ஆலயம், என் சரீரத்தில் பூரண சுகம் உண்டாகணும், இந்த பலவீனங்கள் எல்லாம் மாறணும், என் சரீரத்தில் வியாதி எல்லாம் நீங்கணும், எனக்கு பூரண சுகமுடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபிக்கணும். வியாதி இல்லைன்னா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஜெபிக்கணும், வியாதி வராமல் இருக்க ஜெபிக்கணும். 3வது, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் இன்றைக்கு நமக்கு விரோதமாக என்ன தந்திரமான கண்ணிகள் வைத்திருக்கிறான், பிரச்சனை வைத்திருக்கிறான் நமக்கு தெரியாது. இன்றைக்கு எனக்கு விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற திட்டங்கள் முடக்கப்படட்டும், அவருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும், அவனுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும், சத்துருவின் தந்திரங்களுக்கு விலக்கி என்னை காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும். அதனால மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை கர்த்தருக்கு முன்னால நிறுத்தி முடிஞ்ச அவங்களுடைய இருதயத்தில் கை வைத்து 5 நிமிடம் ஜெபிக்க போறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய சரீர சுகம், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியை அழிக்கப்பட ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரிடத்துல பேசணும், சத்தமா பேசணும். நல்ல வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தில் கை வைத்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எனக்காக நான் ஜெபிக்கிறேன், எனக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னை பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகம் பெருகணும், எனக்குள்ளே பரிசுத்தம் பெருகணும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள்ளே காணப்படணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க, ஜெப ஆவியை எனக்கு தாங்க. ஆண்டவரே, என் கூடவே இருந்து இந்த நாள் முழுவதிலும் பாவ சோதனைகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க, என்னை காத்து கொள்ளுங்க, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க. உமக்காக நான் வாழணும்,
உம்மை மகிமைப்படுத்தணும், உம்மை நான் இன்றைக்கு அறிவிக்கணும். அதற்கு எனக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். உம்மை அறிவிக்க கிருபை தாரும், உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். என்னை பலப்படுத்தும், என் சோர்வுகள் எல்லாம் மாறட்டும். ஜெப அபிஷேகம் என்னை நிரப்பட்டும், என் அபிஷேகம் பெருகட்டும், பரிசுத்தம் எனக்குள்ளே பெருகட்டும், பெருகட்டும். சரீர சுகம் உண்டாகட்டும், நல்ல ஆரோக்கியம் உண்டாகட்டும், எல்லா பலவீனங்களும் மாறட்டும், சோர்வின் ஆவிகள் விலகட்டும். ஆவியானவரின் சரீரத்தை தொடும், இந்த நோய்கள் மறையட்டும், வலிகள் எல்லாம் விலகட்டும், பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். பூரண சுகம் எனக்கு உண்டாயிருப்பதாக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக என்னுடைய சத்துருவாகிய சாத்தான் எனக்கு விரோதமாய் கொண்டு வருகிற கிரியைகள் அழிக்கப்படட்டும், தந்திரங்கள் அழிக்கப்படட்டும், பிசாசின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். எனக்கு விரோதமாய் என்னை வீழ்த்தபடியாய் சாத்தான் வைத்திருக்கிற எல்லா கிரியைகளும் அவருடைய தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படணும், அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகள், பெல்லிசனிய வல்லமைகள், மந்திர வல்லமைகள் எல்லாம் எரியட்டும். சாத்தானுடைய தந்திர கிரியைகள் எரியட்டும். அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், பொருளாத ஆவியினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். நம்முடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பலப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை வல்லமைப்படுத்தும். ஆவியானுடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளட்டும். நிரப்பமாண்டவரே, நிரப்பமாண்டவரே, என்னை வல்லமை படித்து அருளும். வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்கள் வியாதியை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன். நெஞ்சு கருப்பை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன். என் உதட்டில் இந்த காய்மானத்தை கொண்டு ட்ரைனஸை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்கிறேன். சுகம் உண்டாகட்டும், நல்ல சுகம் உண்டாகட்டும், தொண்டை கிளியர் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரெண்டாவது, நம் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். உங்க குடும்பம் வரும்போது உங்க ஃபேமிலி, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், உங்க வீட்டில் இருக்கிறவங்க ஃபேமிலி உறவுகள், 3 காரியத்துக்கு ஜெபிக்கணும். நல்ல கவனிங்க. முதலாவது, குடும்பத்துக்குள்ளே சமாதானம். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் உறவுகள் காணப்படுகிற சமாதான குறைவுகள் மாறணும். எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கணும். எங்களுடைய உறவுகளில் உரசல்கள் கசப்புகள் வெறுப்புகள் இல்லாதபடி எங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம், தேவ சமாதானம் காணப்படணும். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம். அப்படி சில ரட்சிக்கப்படாமல் இருந்தால் சமாதானம் பாதிக்கப்படும். அப்போ என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், என் மாமியார் ரட்சிக்கப்படணும், அல்லது என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அல்லது என் பெற்றோர் ரட்சிக்கப்படணும். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அவங்களுடைய பெயரை சொல்லி குறிப்பாய் அவங்களுக்காக ஜெபிக்கணும். கவனிங்க, நீங்கள் ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அவங்க மேலே உண்மையான அன்பு இருக்கணும். கசப்பை வைத்துக்கொண்டு அவங்க கணவர் மேலே ஒரு வெறுப்பு, மாமியார் மேலே ஒரு கசப்பை வைத்துக்கொண்டு ஆண்டவரை ரட்சிங்க, ரட்சித்தாவது அந்த பொம்பளை மாறட்டும் அப்படி ஜெபிக்கூடாது. என் கணவர் ரட்சித்தாவது இந்த குடும்பம் உருப்படட்டும் அப்படி ஜெபிக்கூடாது. நீங்கள் அவங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, அவங்களுக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது, அந்த ஆத்மாவை நீங்கள் நேசிக்கிறீங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணுமே, அவங்களை வெளிப்படுத்துங்க. அந்த பாரத்தோட நேசத்தோட ஜெபிக்கணும். ஏதாவது உங்களை காயப்படுத்தி இருந்தா அவங்களை மன்னித்து, என் கணவரை மன்னிக்கிறேன், என் மனைவியை மன்னிக்கிறேன், மாமியாரை மன்னிக்கிறேன், என் பெற்றோரை மன்னித்து அவங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். அப்போதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இல்லாட்டா எத்தனை ஆண்டு ஜெபிச்சாலும் பதில் வராது. அந்த மாதிரி வசனத்தை ஒப்பு கொடுத்து ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். அப்போ குடும்பத்தில் சமாதானம். ரெண்டாவது, குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். அப்போ குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் இருக்கிறது. உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க, வியாதியை கொண்டு வர, நஷ்டத்தை உண்டாக்க. ஏன்னா எதிராளியாகிய பிசாசு உங்கள் குடும்பத்தை டார்கெட் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்கன்னா உங்கள் மேலே தான் அவன் கவனம் செலுத்துவான். அப்போ நீங்கள் பாதுகாக்கப்படணும். சத்துருவாகிய பிசாசின் கண்ணிக்கு விலக்கி எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கணும். என் கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்கணும். உம்முடைய ரத்தத்துக்குள்ளே என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பு என் குடும்பத்தில் உண்டாகட்டும் என்று யோபுவையும் அவன் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்ததை போல பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது, குடும்பத்தின் ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ள பண பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கிறது, அப்புறம் குடும்பத்தில் குழந்தை இல்லாத சூழ்நிலை இருக்குது, பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டியது இருக்கிறது, வேலை வேண்டியது இருக்கிறது,
இதெல்லாம் அவசியமான ஆசீர்வாதங்கள். அதை நீங்கள் உரிமையாக கேட்கலாம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உங்கள் குடும்பம், அதனால் எங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, வறுமையை நீக்குங்க, ஒரு ஆஸ்பத்திரி செலவுகள் இல்லாமல் நாங்கள் எப்பவும் சுகமாக இருக்கும்படி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஒரு குடும்பத்தில் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அப்படி குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை? ஒரு சொந்த வீடு தேவை இருக்கலாம், சொந்த வீடு எங்களுக்கு வேணும். ஒரு வாகனம் தேவை இருக்கலாம், ஒரு பைக் வேணும், வேலைக்கு போகணும், கஷ்டப்படுகிறோம் தாங்க. அவசியமானதை கர்த்தர் கட்டாயம் தருவார். அதை நீங்கள் கேட்கலாம். 3 காரியம் குடும்பத்துக்காக: குடும்ப சமாதானம், குடும்பத்தின் பாதுகாப்பு, குடும்பத்தின் ஆசீர்வாதம். உங்கள் குடும்பத்தை கண்முன்னால நிறுத்தி 5 நிமிடம் ஜெபிக்க போகிறீங்க. வலதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடுங்க, உங்களுடைய குடும்பத்தை கண்முன்னால நிறுத்துங்க. யாரை மன்னிக்கணுமோ மன்னிச்சிருங்க. யார் மீதாவது கசப்பு இருக்குன்னா மன்னிச்சிருங்க. மன்னிக்காம நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. அதனால மனப்பூர்வமா நான் மன்னிக்கிறேன். என் மருமகளை, என் மாமியாரை, என் கணவரை, என் மனைவியை, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை, என்னை வேதனைப்படுத்தினவங்களை மன்னிக்கிறேன். அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மனக்கண் திறக்கப்படணும், எங்க குடும்பத்துல சமாதானம் உண்டாகணும், உறவுகள் இருக்கிற பாதிப்புகள் மாறணும், கணவன் மனைவி உறவுகள் பாதிப்பு மாறணும், பெற்றோர் பிள்ளைகள் சமாதானமற்ற சூழ்நிலை மாறணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகணும். இயேசுவின் ரத்தத்தினாலே எங்க குடும்பம் பாதுகாக்கப்படணும். இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். எங்களுடைய கணவர் பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். ரத்தத்தினாலே வேலி அடைத்து காத்துக்கொள்ளும், ரத்தத்தினாலே வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத வல்லமைகள் அழியட்டும், பில்லி சொன்னிய வல்லமைகள் அழியட்டும். வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். எங்க குடும்பத்தார் எல்லாரையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை மாறட்டும், வறுமை நீங்கட்டும், பண பிரச்சனைகள் மாறட்டும், வேலைக்கு வழி திறக்கப்படட்டும், வருமானத்துக்கு வழி உண்டாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வருமானத்துக்கு வழி உண்டாக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நிறைவாய் ஆசீர்வதிங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்யுங்க. வேலைக்கான வழிகளை திறந்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும், குடும்பத்துக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுடைய ரத்தத்துக்குள்ள குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுடைய ரத்தத்துக்குள்ள குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வேலி அடைத்து காத்துக்கொள்ளும், குடும்பத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். சாத்தானுக்கு எங்க வீட்டுக்குள்ள இடம் இல்லை, பிசாசுக்கு எங்க வீட்டுக்குள்ள இடம் இல்லை. அவனை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை. எங்க வீட்டை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை. ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை. ஒரு மனதை கெடுக்கிற ஆவியை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். எங்க குடும்பமே இயேசுவுக்கு சொந்தம், எங்க வீடு இயேசுவுக்கு சொந்தம். இயேசுடைய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. இயேசுவின் நாமம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரந்தட்டி ஆண்டவரை துதிங்க. நீங்க யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்தீங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க ரெகுலரா இந்த ஜெபத்தை செய்து கொண்டே வாங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்துவிடும். எல்லா தடையும் மாறிவிடும். ரெகுலராக இந்த ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். 3வது, நம் சபைக்காக ஜெபிக்கணும். நாம், நம்முடைய குடும்பம், அடுத்தது நம்முடைய சபை. சபை ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சபை தந்திருக்கிறா, சபை மெய்ப்பர்களை தந்திருக்கிறா. அது ஒரு பெரிய குடும்பம். சபைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய சபை ஆதித்துறை சபை போல மாறணும், பைபிள்ல சொல்லப்பட்ட மாதிரி சபையா மாறணும். அங்க எல்லாரும் மேல ஆவியானவர் ஊற்றப்படணும். எங்க சபையில ரட்சிக்கப்படாதவங்களே இருக்கக்கூடாது. எல்லாரையும் நீங்க ரட்சிக்கணும் அப்படின்னு. ரட்சிக்கப்படாதவங்க சபையில இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களை குறிவைத்து அவங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஆதி சபையில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆதி திருச்சபை பைபிள்ல எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. எங்க சபையில இருக்கிற எல்லாரும் மேல ஆவியை ஊற்றுங்க அப்படி எல்லாருக்கும் ஒரு மனம் இருந்தது. போட்டி, பொறாமை, அரசியல் சண்டைகள் ஆதி சபையில இல்ல. எங்க சபையில அது இருக்கக்கூடாது. போட்டி, பொறாமை, அரசியல் இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. ஒரு மனம் காணப்படணும். சபையின் ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அது மாதிரி ஜெபிக்கணும். எங்க சபை ஜெபிக்கிற சபையா இருக்கணும்.
ஆதி சபை ஜெபித்த மாதிரி எல்லாருக்குள்ள ஜெப ஆவியை ஊற்றுங்க. எங்க சபை சுவிசேஷ அறிவிக்கிற சபையா இருக்கணும். நாங்க கிராமங்கள் பட்டணங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையா எங்க சபையை மாற்றுங்க. எங்க சபையில வல்லமை வரங்கள் வெளிப்படணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். எங்க மெய்ப்பரை எங்க ஊழியரை நீர் பேதுருவை போல பயன்படுத்தணும். பவுலை போல எங்கள் மெய்ப்பரை பயன்படுத்தணும். அவங்க பிரசங்க வல்லமை உள்ளதா இருக்கணும். அவங்களை வல்லமைப்படுத்துங்க, வரங்களினால நிரப்புங்க. அங்க எங்க சர்ச்சையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கணும். பிசாசுகள் ஓடணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? முதல்ல அதை விரும்பணும். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள். ஒன்னா வசனத்தை காண்பிக்க நேரம் இல்லை, அதனால தான் சொல்ல எல்லாம் உங்களுக்கு தெரிந்து. இப்ப உங்களுடைய சபைக்காக 5 நிமிடம் ஜெபிக்க போறீங்க. வலதுகரம் வைத்தங்க. அசதியா இருக்கக்கூடாது, ஜெபிங்க ஜெபிங்க. அசதியா இருக்க கூடாது, ஜெபிங்க. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சபை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க சபைக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய சபை ஊழியருக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மெய்ப்பருக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு நல்ல சபை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய சபை மெய்ப்பருக்காக ஜெபிக்கிறோம். ஆதி திருச்சபை போல சபை மாறணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானவர் சபையில ஊற்றப்படணும். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரையும் ரட்சிங்க. இன்னும் ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்காங்களே, எங்க சபையில இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் அபிஷேகம் பெறணும். எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா மாறணும். எல்லாரும் ஆத்மா பாரமுள்ளவங்களா மாறணும். எங்களுடைய சபை ஜெபிக்கிற சபையா மாறணும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்களுடைய சபைக்குள்ளே ஒருமன ஒற்றுமை காணப்படணும். பிரிவினையின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். பிரிவினைகள், போட்டிகள், பொறாமைகள் எங்க சபைக்குள்ள இருக்கவே கூடாது. ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். கடிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்களுடைய ஊழியரை வல்லமையினால் நிரப்பம், வரங்களினால் நிரப்பம். எங்களுடைய மெய்ப்பரை வரங்களினால் நிரப்பம். ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். வியாதியஸ்தர்கள் சுகம் அடையணும். பிசாசெல்லாம் ஓடணும். கட்டகள் அறுக்கப்படணும். இயேசுவின் வல்லமை வெளிப்படணும். ஆதி திருச்சபை போல எங்கள் சபையை மாற்றுங்க. ஊழியர் செய்கிற சபையாய் மாற்றுங்க. மிஷனரிகளை அனுப்புகிற சபையாய் மாற்றுங்க. எங்க சபைக்குள்ள எழுப்புதல் வரணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். சபை சுத்திகரிக்கப்படணும். சபைக்குள்ள வல்லமை காணப்படணும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபையை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்குள்ள தேவ வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். அற்புத அடையாளங்கள் நடக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியரை வல்லமையாய் பயன்படுத்தும். எங்கள் ஊழியரை அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தும். எங்கள் ஊழியரை வரங்களினால் நிரப்பி பயன்படுத்தும். ஆராதனையில் அற்புதங்கள் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கணும். எங்கள் சபை எழுப்புதல் உண்டாகட்டும். ஆதி திருச்சபை போல மாற்றும். ஆவியானவர் எங்கள் சபையில ஊற்றப்படுவாராக. எங்கள் சபையில் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எல்லாரையும் ஆவியினாலே நிரப்போம். எல்லாரையும் ஆவியினாலே நிரப்போம். ஒரு மாற்றம் வரட்டும். ஆவிக்குரிய மாற்றம் சபைக்குள்ளே வரட்டும். எங்க சபைக்குள்ளே ஒரு மனம் காணப்படணும். சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், சபையின் சாட்சிகளை கெடுக்கிற ஆவிகள், சபையை சோர்ந்து போக பண்ணுகிற ஆவிகள், பின்மாற்றத்தின் ஆவிகள், சபைக்கு விரோதமாக செய்யப்படுகிற மந்திரவாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படணும். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில இயேசுவின் நாமத்தினாலே எங்க சபைக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, சபை பாதுகாக்கப்படுவதாக. அந்த மந்திர வல்லமைகள் எரியட்டும். பின்மாற்றத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் சபை வளர்ச்சியை கெடுக்கிற ஆவிகள், ஒரு மனதை கெடுக்கிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபை இயேசுவுக்கு சொந்தம். எங்கள் சபை இயேசுவுக்கு சொந்தம். எங்கள் சபை இயேசுவின் குடும்பம். இயேசுக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. 4வது, நம்முடைய ஊருக்காக ஜெபிக்கணும். நீங்க எந்த ஊர்ல குடி இருக்கிறீங்களோ அந்த ஊருக்காக. அது ஒரு கிராமமா இருக்கலாம். அந்த கிராமத்தின் பெயரை சொல்லி ஜெபிக்கணும். ஒரு பட்டணம், சென்னை பட்டணம், பெங்களூர் பட்டணம், கிருஷ்ணகிரி, அது தருமபுரி பட்டணம், பட்டணத்தின் பெயரை சொல்லி அதை கண்முன்னால நிறுத்தணும். அதை குறி வைத்து ஜெபிக்க போகிறோம். எங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியணும். 1 தீமோத்தேயு 2:3-4 3-4 எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லாருக்காக இயேசு ரத்தம் சிந்தினார்.
உங்க கிராமத்துல, உங்க தெருவில் இருக்கிறவங்க, பக்கத்து தெரு, உங்க கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேர், உங்க பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேர், உங்க பட்டணத்துல சில லட்சங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்க கிராமத்துல ஒரு 500 குடும்பங்கள் இருக்கலாம். மொத்தத்துல ஒரு 1000 பேர் இருக்கலாம். சில கிராமம் 200 பேர் இருக்கலாம். அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும். அத்தனை பேருக்காக இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தினார். அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வரணுன்றதான் தேவனுடைய விருப்பம். அதை நம்ம இருதயத்துல ஆழமா பதித்து கொண்டு, எங்க கிராமத்துல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், அவங்களுக்காக நீங்க சிலுவை சுமந்தீங்களே, ஆண்டவரை பார்த்து அவங்களுக்காக பரிந்து பேசணும். அப்புறம் அவங்களுடைய கிராமத்துல பிசாசின் கிரியைகள், மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கிரியைகள், சில கிராமத்துல குறி சொல்லுகிற ஆவி கிரியை செய்யும், அது மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கும். சில ஊர்கள்ல சில மந்திர பில்லிசூனி கிரியைகள் கிரியை செய்து மக்களை பயமுறுத்தி அடிமையாக்கி வைத்திருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கிராமங்களில் ஒவ்வொரு விதமான ஆவிகள், அந்த ஆவிகள் தான் மக்களை மனம் திரும்ப விடாதபடி தடுக்கிறது. அதனால இயேசு சொன்னார், பலவானை முந்தி கட்டுங்கள். எங்க கிராமத்தின் பலவானை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். எங்கள் பட்டணத்தின் பலவானை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். ரட்சிப்பை தடை பண்ணுகிற, மக்கள் ரட்சிக்க கூடாதபடி மனக்கண்ணை குருடாக்கிற பலவான் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படி சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அது ஒன்று. இயேசுவின் ரத்தத்தை இந்த தெருக்களெல்லாம் நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். எங்க கிராமம் முழுவதும், பட்டணம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை தெளித்து எங்க பட்டண கிராமத்தில் இருக்கிற பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாற நான் திறப்பில் நின்று மன்றாடு. உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். பேருக்கு கடமைக்கு ஒரு நிமிஷம் ஜெபிச்சுட்டு போறது அல்ல. அந்த ஜெபத்துல பிரயோஜனம் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆத்ம பாரத்தோடு இயேசு எருசலேமை பார்த்து எப்படி அழுது ஜெபித்தாரோ அந்த மாதிரி ஒரு ஜெபம் நமக்குள்ள வரணும். அது மாதிரி ஜெபிக்கணும். எல்லா வீடு குடும்பமும் ரட்சிக்கப்படணும் என்று ஜெபிக்கணும். உங்க ஊர்ல பல சபைகள் இருக்கலாம், உங்க பட்டணத்துல பல சபைகள். நீங்க போகிற சபைக்கு மட்டும் ஜெபிக்க கூடாது. இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபையிலும் எழுப்புதல் வரணும். எல்லா ஊழியரையும் கர்த்தர் பயன்படுத்தணும். எங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் நீங்க பயன்படுத்தி அவங்களே ஆசீர்வதிக்கணும். அப்படி சொல்லி உங்க ஊருக்காக ஜெபிக்கணும். இப்ப கண் முன்னால உங்களுடைய ஊரை நிறுத்துங்க. உங்களுடைய ஊர், உங்களுடைய கிராமம் அல்லது உங்களுடைய பட்டணம், அங்க உள்ளதை அப்படி கண் முன்னால கொண்டு வாங்க. ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இப்ப அந்த ஊரை நிறுத்துங்க. உங்க பட்டணத்தை நிறுத்துங்க. கண்களை மூடுங்க. கரம் உயர்த்தி, எங்க ஊருக்காக நான் வருகிறேன், எங்க பட்டணத்திற்காக நான் வருகிறேன், அங்க இருக்கிற ஆத்மாக்களுக்காக பிதாவே உம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாய் வருகிறேன். இரக்கம் செய்யுங்க, மன்னிச்சிருங்க, பாவங்களை மன்னிங்க, சாபத்தை மாற்றுங்க. உம்முடைய ரத்தம் எங்களுடைய ஊர்ல தெளிக்கப்படட்டும். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும். வஞ்சிக்கிற ஆவிகள் முடக்கப்படட்டும். மக்களை ஏமாற்றுகிற சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாகட்டும். பிசாசின் கிரியைகள் அழியட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். எல்லாரும் சத்தியத்தை அறியணும். ஆண்டவர், எங்க தெருவில் இருக்கிற எல்லாரும், எங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க, எங்க கிராமமே ரட்சிக்கப்படணுமே, எங்க ஊரே ரட்சிக்கப்படணுமே. அப்பா ஆண்டவரே, அப்பா எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. எல்லாருடைய மனக்கண்ணை திறக்கப்படணுமே. அவர்கள் சத்தியத்தை அறியணுமே. நான் ஜெபிக்கிறேன்ப்பா, திறப்பில நெருக்கிறேன் ஆண்டவரே. என் ஜனத்தின் பாவங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுடைய ரத்தத்தை எல்லா வீடுகளுக்குள்ளே தெளிக்கிறேன். ரட்சிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த ஆவிகள் எங்கள் கிராமத்தை விட்டு விலகட்டும், எங்க ஊரை விட்டு அதை விலகட்டும். அந்த ஆவிகள் கட்டப்படட்டும். எங்கள் கிராமத்தின் பலவான் கட்டப்படட்டும். எங்கள் பட்டணத்தின் பலவான் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். பலவானை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும். எங்க ஊர் முழுவதில் உம்முடைய ஆளுகை வரட்டும். உம்முடைய ராஜ்யம் வரட்டும். உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். ஆண்டவரே, சாத்தானுடைய கிரியை முடக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த சகோதரன் ரட்சிக்கப்படணும், இந்த சகோதரி ரட்சிக்கப்படணும், இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். அவங்க எல்லாம் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. எல்லாரும் தொழுவத்துக்குள்ள வரணுமே. மந்தையில் இல்லாத ஆடுகள் மந்தைக்குள்ள வரணுமே. ஆண்டவரே, தொடுங்க. அவங்களை எல்லாம் கொண்டு வாங்க. அவங்கள ரட்சிங்க, அவங்கள ரட்சிங்க, அவங்கள ரட்சிங்க. எல்லாரையும் மாற்றுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐந்தாவது, நம்முடைய மாவட்டத்துக்கு ஜெபிக்கணும். நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மாவட்ட பேர் தெரியும்ல? என்ன இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன செல்லர் அப்படி இருப்பாங்க அறியாமைனா. எங்கே இருக்கிறோம், எந்த மாவட்டத்துக்கு தெரியாது. அப்படி இருக்கிற செல்லமாக அப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொள்ளணும். மாவட்டத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, ப்ரேயர் கைடில் இருக்குது, அந்தந்த விளப்பம் போடுறாங்க. இயேசுடைய டைரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க, உங்கள் மாவட்டத்தை பற்றி விவரங்கள்லாம் தெரிந்து கொள்ளணும். அக்கறை இருக்கணும்ல, பாரம் இருக்கணும்ல. அந்த மாதிரி ஜபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நெகேமியா தன் பட்டண மக்களை குறித்து அறிந்தபோது பாரம் உண்டாகி ஜெபித்தார். இப்போ நம்முடைய மாவட்டத்துக்காக ஜெபிக்கும் போது ஜனங்களுடைய மனக்கண் திறக்கப்படணும். எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற 10 லட்சம் அல்ல 20 லட்சம் எல்லா ஆத்மாக்களுடைய மனக்கண் திறக்கப்படணும் ஆண்டவரே. சில மாவட்டத்தில் 25 லட்சம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் மனக்கண் திறக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறியணும், அவங்களுக்குள்ள ரட்சிப்பின் நிச்சயம் வரணும். அப்புறம் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபையிலும் எழுப்புதல் வரணும். எல்லா சபையில் ஆவியானவர் ஊற்றப்படணும். அது சிஎஸ்எஸ் சபையாக இருக்கலாம், கத்தோலிக்க சபையாக இருக்கலாம், லுத்தரன் சபையாக இருக்கலாம், பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ், இண்டிபெண்டன்ட் சபைகள், எந்த சபையாக இருந்தாலும் ஆதித்துறை சபையை போல் ஆவியானவர் எல்லா சபையிலும் ஊற்றப்படணும். நீங்கள் சுயநலமாக உங்கள் சபைக்கு மட்டும் ஜெபிக்கக்கூடாது, மாவட்டத்தில் எல்லா சபைக்கும் ஜெபிக்கணும். ஆராதனைக்கு உங்கள் சபைக்கு போங்க, ஆனால் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, எல்லா அதிகாரிகள், மாவட்ட அளவில் இருக்கிற அதிகாரிகள், மாவட்ட ஆட்சி தலைவர், கலெக்டருக்காக ஜெபிக்கணும். அப்புறம் தாசில்தாருக்காக ஜெபிக்கணும். அரசாங்க அதிகாரிகள், எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பாங்க. அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். பைபிள் இருக்குல்ல, ஆண்டவரே கவர்னர், எங்களுடைய கலெக்டர், தாசில்தார்கள், அரசாங்க அதிகாரிகள் சொல்லி ஜெபிக்கணும். காவல்துறை அதிகாரிகள், எஸ்பி இருப்பாங்க, அப்புறம் டிஎஸ்பி இருப்பாங்க, அப்புறம் எஸ்ஐ, அப்புறம் காவலர்கள், இப்படி பல பணிகள் இருப்பாங்க. அவங்களுக்காக கல்வித்துறை அதிகாரி இருப்பாங்க, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், நிறைய அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கணும். வேதத்தில் 1 தீமோத்தேயு 2:2 வாசிக்கிறோம். அவங்களுக்காக ஜெபிக்கணும். எல்லா அதிகாரிகள் மேலே கர்த்தாவே நீங்கள் ஆளுகை செய்யணும், அவங்கள நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவங்க நீதி நேர்மையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்காததுனால தான் சாத்தான் அப்படிப்பட்ட காரியங்களை அவங்களை செய்ய வைக்கிறான். நீங்கள் ஜெபிச்சுட்டா தேவனுடைய ஆளுகை அவர்கள் மேலே வந்துடும். குறிப்பாக சொல்லி ஜெபிக்கணும். எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற இந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி அரசியல்வாதிகள், உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள், பஞ்சாயத்து தலைவர், அப்புறம் கிராம பஞ்சாயத்து யூனியன் தலைவர், அப்புறம் ஒருவேளை உங்களுடைய மேயர் இருந்தால் மேயருக்காக, அப்படி நீங்கள் எல்லாரும் கண் முன்னால் நிறுத்தி 5 நிமிடம் கருத்தாக நீங்கள் ஜெபிச்சாலே போதும். இப்போ ஜெபிக்க போகிறவங்களுடைய மாவட்டத்துக்காக எல்லாம் வல்லதுகர முயற்சிங்க. மாவட்டத்தின் பெயரை ஆண்டவருக்கு முன்னால் சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜனங்களுடைய மனக்கண்ணை குருடாக்குகிற ஆவிகள், ஜனங்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படணும். மாவட்டத்தின் பலவான் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. உம்முடைய ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். விடாதங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜனங்களுடைய மனக்கண் திறக்கப்படணும், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும், எல்லாருமே ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா சபைகளை ஆசீர்வதியும், எல்லா ஊழியங்களை ஆசீர்வதியும், எங்க மாவட்டத்தில் இருக்கிற ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லாருக்குள்ள அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். எல்லாரும் மேல் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா சபைகள் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா ஊழியங்கள் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். எல்லா ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும். எல்லா சபைகளுக்குள்ள அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் ஜெபித்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். என்னுடைய மாவட்டம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா சாத்தானுடைய அரண்களும் முடக்கப்படட்டும். பலவானுடைய கிரியைகள் முடக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கரமுயத்தை
உங்களுடைய மாவட்ட அதிகாரி கலெக்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, தாசில்தார்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா அரசாங்க அதிகாரிகள் அவளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதிகாரிகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மேலே நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகை வருவதாக. காவல்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், நீதித்துறைக்காக ஜெபிக்கிறோம், நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம், வக்கீல்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாவட்டத்தில் நீதி நிலைநாட்டப்படணும், அநீதி காணப்படக்கூடாது. நீதிமன்றங்களை ஆசீர்வதிக்கணும், நீதிபதிகள் மேல் நம்முடைய கரம் இருக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய மாவட்டம் முழுவதிலும் கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. எங்களுடைய மாவட்டத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. எங்க மாவட்டத்தில் தேவ சித்தம் நிறைவேற்றப்படுவதாக. எங்கள் மாவட்டத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஆளுகைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சாத்தானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போகட்டும். எங்க மாவட்டம் முழுவதிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உடைய மாவட்டம் முழுவதிலும் கர்த்தர் ஆளுகை செய்யும். இவருடைய அதிகாரிகளை கர்த்தர் ஆளுகை செய்யும். இவருடைய அதிகாரிகளை கர்த்தர் பயன்படுத்தும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் எங்கள் மாவட்டத்தில் செய்யப்படுவதாக. உம்முடைய ஆளுகை எங்களுடைய மாவட்டத்தின் மீது இருப்பதாக. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிவை அடையணும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா சொல்லும். ஆறாவதாக நம்முடைய மாநிலத்திற்காக ஜெபிக்கணும். நாம் எந்த மாநிலத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரோ, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, மகாராஷ்டிரா அல்லது ஒரிசா, அது மாதிரி எந்த மாநிலத்தில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தை முன்வைக்கணும். உங்களுடைய மாநிலத்தை குறித்து தெரிந்து வைத்திருக்கணும். உங்களுடைய மாநிலத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள் இருப்பாங்க? தமிழ்நாட்டில் சுமார் 8 கோடி மக்கள் வசிப்பதாய் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. இப்போ உங்கள் மாநிலத்தில் எத்தனை மாவட்டம் இருக்கிறது? நீங்கள் அந்த மாவட்டங்களை எல்லாம் கண்முன்னால் நிறுத்தணும். அப்போ உங்களுடைய மாநிலத்தில் மக்களை தவறான நம்பிக்கைக்குள்ள அடிமைப்படுத்துகிற ஆவிகள், நிறைய மக்கள் தவறான நம்பிக்கையில் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. தவறான நம்பிக்கைகள் சாத்தான் அநேகரை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். அப்ப அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் அவிழ்க்கப்படணும். ரட்சிக்க கூடாதபடி, மனந்திரும்ப விடாதபடி, மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் அறுக்கப்பட ஆவில நிரம்பி ஜெபிக்கணும். மக்கள் மேல சாத்தான் பலவிதமான கட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அது விடுதலை அடைய ஜெபிக்கணும். அவங்க நிறைய ஒருவேளை மதுபானத்துக்கு அடிமைத்தனத்தில் இருக்கலாம். உங்க மாவட்டத்தில் போதை வஸ்துகள் அடிமையா இருக்கலாம். நிறைய தற்கொலைகள் நடக்கலாம். நிறைய இந்த வரதட்சணை பிரச்சனை, ஜாதி பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். உங்கள் மாநிலத்தில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் அறியணும். அதுக்கு தான் நியூஸ் பார்க்கணும், நியூஸ் பேப்பர் வாசிக்கணும். அப்போ தான் உள்வாங்கி நீங்கள் கருத்தாக ஜெபிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுக்கு பிரயாசப்படணும். நெகேமியா பாருங்க, என் மக்கள் எப்படி இருக்காங்க, பட்டணை அறிகிறார். அதை அறிந்த போது தான் பாரம் வருகிறார். அதனால நம்ம மாநிலத்தை குறித்து அறிந்து நம்ம ஜெபிக்கணும். அப்புறம் சாத்தானுடைய அரண்கள், மாநிலம் முழுவதிலும் எங்கெங்க முக்கியமான அரண்கள் மக்களை வசீகரம் பண்ணுகிற, அடிமைப்படுத்துகிற, அவளை இழுத்து வசப்படுத்துகிற ஆவிகள், இதெல்லாம் மக்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள். இது மாதிரி எல்லா மாநிலத்திலுமே இருக்கிறது. அந்த சாத்தானுடைய அரண்கள் அழிக்கப்படணும். மாநிலம் முழுவதிலும் இருக்கிற சபைகள், உங்க மாநிலத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவு சபை இருக்கும், எல்லா சபையில எழுப்புதல் வரணும், அப்படி ஜெபிக்கணும். அதன் பிறகு அந்த மாநிலத்தின் முதலமைச்சர், அதிகாரத்தில் உள்ள முதலமைச்சர், அவங்க பேர் சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கணும். மந்திரிமார்கள், துணை முதலமைச்சர் இருந்தா அவருக்காக மந்திரிமார்கள், மந்திரி சபை, எம்எல்ஏக்கள், சட்டசபையில் கர்த்தருடைய ஆளுகை இருக்கணும். அவங்கள நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகள், நிறைய அரசாங்க அதிகாரிகள் லட்சக்கணக்காக இருப்பாங்க ஒரு மாநிலத்தில். மாநில அளவில் காவல்துறையில், நீதிமன்றங்கள், மாவட்டந்தோறும் நீதிமன்றம், மாநிலத்தின் தலைமையில் உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட்டுன்னு இருக்கும். எல்லா மாவட்டத்தினுடைய தலைமை இடத்துல அந்த நீதிபதிகள், அங்கே நீதிமன்றத்தில் பணி செய்கிறவங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள், அதான் கலெக்டர், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், போலீஸ் துறையில் ஐஆர்எஸ் அதிகாரிகள், ரெவென்யூ சர்வீஸில் இருக்கிறவங்க, இன்கம் டேக்ஸு, பலவிதமான வரி வசூலிக்கிற அதிகாரிகள்,
இவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும் பைபிளில் இருக்க அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபிங்க. அப்போ நம்ம இதெல்லாம் சொல்லி நம்ம மாநிலத்திற்காக 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். அப்போ அந்த மாநிலத்தில் என்ன நடக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அரசியலில் என்ன நடக்குது, கல்வியில் என்ன நடக்கிறது, வாலிபர் நடுவில் என்ன நடக்குது, என்ன மாதிரி தீமைகள் வருது. அப்போ அதை குறிவைத்து நீங்கள் ஜெபிக்கணும் பாரம் எடுத்து. இப்போ மாநிலத்திற்காக எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். இந்த சத்தனுடைய கிரிய மாநிலத்தின் பலவான் கட்டப்படணும். எல்லா வலதுகரம் வைத்துங்க. உங்கள் மாநிலத்தில் கண்முன்னால் நிறுத்தி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சொந்த பேரை கூட அதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மாநிலத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மாநிலத்திற்காக திறப்பிலே நிற்கிறேன். எங்கள் மாநிலம் ரட்சிக்கப்பட, எங்கள் மாநிலத்தில் எழுப்புதல் உண்டாக, எங்கள் மாநிலத்தில் தேவனுடைய ஆளுகை வருவதற்காய் எங்கள் மாநிலத்திற்காக திறப்பிலே நிற்கிறேன். எங்கள் மாநிலத்திற்காக ஜெபிக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுடைய மாநிலம் முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை வரணும். கர்த்தருடைய ஆளுகை வரணும். பலவான் கட்டப்படணும். எங்க மாநிலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகள் கட்டப்படணும். மக்களை ஏமாற்றுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும். எங்கள் ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும். மக்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற, அடிமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். எங்க மாநிலம் முழுவதிலும் இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். மாநிலத்தின் பலவானை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். நம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தினுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். என் ஜனத்தின் மனக்கண்கள் திறக்கப்படணும். எல்லாருடைய மனக்கண்ணும் திறக்கப்படட்டும். எல்லாரும் மேல நம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எங்க மாநிலத்தின் எல்லா சபைகள் மேலே ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எல்லா சபைகளும் எழுப்புதல் அடையட்டும். ஆதி திருச்சபை போல மாறட்டும். சடங்காச்சாரங்கள் ஒழியட்டும். பாரம்பரியங்கள் ஒழியட்டும். உம்முடைய ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஆவியானவர் சபையை நடத்தட்டும். அந்த அபிஷேகம் எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற எல்லா சபைகள் மேல இறங்கட்டும். எல்லா ஊழியர்கள் மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எழுப்புதல் ஒரு மனம் உண்டாகட்டும். ஐக்கியம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்க மாநில அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவரை ஆளுகை நீர் ஆளுகை செய்யும். அவரை ஆசீர்வதிக்கிறோம். சுகபலனை தாரும். நீடிய ஆயுளை தாரும். கர்த்தர் அவளை பாதுகாத்துக் கொள்ளும். அவரை ஆசீர்வதியும். அவரை பலப்படுத்தும். முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் மேல நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. எல்லாருமே அறிந்து கொள்ள செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே சட்டசபையில நீர் ஆளுகை செய்யும். சட்டசபையில கர்த்தர் ஆளுகை செய்யும். சபாநாயகர் மீது நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகைகள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமைகள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை ஆளுகை செய்வீராக. நல்ல நல்ல சட்டங்கள் வரட்டும். நல்ல நல்ல சட்டங்கள் வரட்டும். தீதானவைகளை அப்புறப்படுத்தும். தவறான சட்டங்கள் வராதபடி தடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். IAS அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். IPS அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். IRS அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேல நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா நீதிமன்றங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே நீர் ஆளுகை செய்வீராக. நீதி அங்கே நிலைநாட்டப்படுவதாக. உம்முடைய நீதி வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நீதிபதிகளை ஆசீர்வதியும். நீதிபதிகளை பயன்படுத்துவீராக. உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். சாத்தான் எந்த எல்லைக்குள்ள நுழைய கூடாது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்க மாநிலத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ஆளுகை வருவதாக. தேவ சித்தம் செய்யப்படுவதாக. எழுப்புதல் உண்டாவதாக. ஆவியானவர் இந்த மாற்றத்தை எங்க மாநிலத்தில் உண்டாக்கும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அடுத்து 7வது நம் தேசத்திற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. நம்ம தேசம் எந்த தேசம்? சத்தமா சொல்லுங்க. தோமாவை கர்த்தர் இந்த தேசத்தை அனுப்பினார். அதனால 2000 வருஷமாவே எஸ்தர் காலத்திலிருந்து இந்த தேசத்துடைய பெயர் பைபிள்ல குறிக்கப்பட்டு விட்டார். ஆண்டவருடைய பார்வையில் முக்கியமான தேசம் இது. ஆனால் இந்த தேசத்துக்காக தேவனை துதிக்கணும். நிறைய மிஷினரிமார்களை கர்த்தர் அனுப்பினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தோமாவை அனுப்பினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேசம் முழுவதிலும்
ஏராளமான சபைகள், மிஷினரிகள், ஊழியங்கள் ஆண்டவர் எழுப்பி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்கணும். முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் இந்த தேசத்தில் இருக்கிற 148 கோடி மக்களும் ரட்சிக்கப்படணும். 148 கோடி மக்களும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறியணும். அதுக்காக ஜெபிக்கணும். ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள், நம்முடைய மக்கள் ரட்சிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், மனுஷ வணக்கத்தை உண்டாக்குகிற ஆவிகள், தவறான நம்பிக்கைகளை கொடுத்த மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துகிற ஆவிகள், இப்படி தவறான பல காரியத்திற்கு மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறாரு. அதெல்லாம் மாறி ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். பொல்லாத ஆவியினுடைய கிரியை அழிக்கப்படணும். அது மாத்திர மெய்யான ஆண்டவரை எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும், அதே மாதிரி அதிகாரத்தில் உள்ளவங்க, பிரதம மந்திரி, ஜனாதிபதி, அமைச்சர்கள், எம்பிக்கள், அவங்களுக்காக பாராளுமன்ற கட்டடம், அதுக்குள்ள இயேசுடைய ரத்தத்தை தெளித்து கர்த்தர் ஆளுகை செய்யணும். தவறான சட்டங்கள் பார்லிமெண்ட்ல ஏற்றப்படவே கூடாது. சரியான சட்டங்கள் மாத்திரம்தான் ஏற்றப்படணும். தேவனுக்கு சித்தமான சட்டம் மாத்திரம்தான் வரணும். அதுக்காக நம்ம அவங்க மேல கர்த்தர் ஆளுகை செய்ய நம்ம ஜெபிக்கணும். உச்ச நீதிமன்றம், அதனுடைய நீதிபதிகள், தலைமை நீதிபதி, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நீதித்துறை, எல்லா அரசாங்க அதிகாரிகள், டெல்லிக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய ஆபீஸுகள் இருக்கும். இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் ஒரு பக்கம், ரயில்வே ஆபீஸ் ஒரு பக்கம், விவசாயிகளுக்கு ஆபீஸ் ஒரு பக்கம், தேர்தல் கமிஷன் ஆபீஸ் ஒரு பக்கம், நிறைய கவர்மெண்ட் ஆபீசஸ் அதிகாரிகள். அங்கெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை வரணும். ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தை தெளித்து சத்துரு எந்த அதிகாரிக்குள்ள நுழையாதபடி கர்த்தர் அவள் ஆளுகை செய்யணும். அடுத்தது தேசம் பாதுகாக்கப்படணும். நம்ம தேசத்துக்கு ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தானில் எப்போவுமே ஒரு த்ரெட்டனிங் இருந்து கொண்டே இருக்கிறார். எந்த எதிரினுடைய கிரியைகளை நாட்டுக்குள்ளே நுழையாதபடி, சேதம் உண்டாகாதபடி தேசம் பாதுகாக்கப்படணும். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். மழை, வெள்ளங்கள், இயற்கை அழிவுகள் வராமல் ஆண்டவரே எங்கள் மக்களை பாதுகாக்கணும், பாவங்களை மன்னியும், நாங்கள் திறப்பில் நிற்கிறோன்னு சொல்லி தேசத்துக்காக பரிந்து பேசி ஜெபிப்பார். 5 நிமிடம் ஜெபிக்க போகிற எல்லாம் வல்லதுகிற முயற்சிங்க. இந்தியாவை கண்மனால நிறுத்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு காரியமாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிறேன், இந்திய தேசத்தின் மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகணும். எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அறியாமை விலகணும். என் ஜனத்தின் மீது இருக்கிற அறியாமை விலகணும். அப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அறியாமையை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கப்படணும். என் ஜனத்தினுடைய மனக்கண் திறக்கப்படணும். உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும். தவறான எண்ணத்தை உண்டாக்குகிற ஆவிகள் முடக்கப்படட்டும். தவறான நம்பிக்கையை கொண்டு வருகிற ஆவிகள் முடக்கப்படட்டும். தவறான நம்பிக்கைகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, மனக்கண் திறக்கப்படட்டும். உம்முடைய எல்லாரும் மெய்யான ரட்சகரை அறியணும். இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் மெய்யான ரட்சகரை அறியணும். தங்களுக்காக மரித்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அறியணும். தங்களுடைய பாவ சாபங்களுக்கு பரிகாரத்தை உண்டாக்கின ஆண்டவரை அறியணும். அவருடைய மனக்கண் திறக்கப்படணும். ஆண்டவரே, பாவ மன்னிப்புக்கு தவறான நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. சாபம் போவதற்கு தவறான நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. நீங்க உங்களை வெளிப்படுத்துங்க, என் ஜனத்துக்கு வெளிப்படுத்துங்க. எல்லாருடைய மனக்கண்ணு திறக்கப்படட்டும். அதிகாரத்தில் உள்ளவர்கள் மீது கர்த்தர் ஆளுகை செய்யும். இவருடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், பாராளுமன்றத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இவருடைய பிரதமரை ஆசீர்வதியும், ஜனாதிபதி ஆசீர்வதியும், மந்திரிமார்களை ஆசீர்வதியும், எம்பிக்களை ஆசீர்வதியும். கர்த்தர் அவர் மேல் ஆளுகை செய்யும். பார்லிமெண்டில் உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உச்ச நீதிமன்றத்திற்காக ஜெபிக்கிறோம், நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க மேல ஆளுகை செய்வீராக. உம்முடைய ரத்தத்துகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சிபிஐ அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஐபி அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லார் மேல நீர் ஆளுகை செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் ஆளுகை செய்யும். எங்கள் தேசத்தில் நன்மை உண்டாகும்படி அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தும். அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் பாதுகாக்கப்படணும். எல்லைகளிலே பணி செய்கிற ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
எங்களுடைய ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே, அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. ஒரு மரணம் கூட ஏற்படக்கூடாது. எங்களுடைய நேவிக்காக ஜெபிக்கிறோம், ஏர்போர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே பணி செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். தேசத்தை பாதுகாக்கிறவர்களை ஆசீர்வதியும். தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தை ஆசீர்வதியும். நாங்கள் எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இந்தியாவை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்தியாவை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் உண்டாகட்டும். வயல் நலங்கள் செழிக்கட்டும். வேலை வாய்ப்புகள் பெருகட்டும். தேசத்தில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய இந்தியா ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பாவங்கள் சாபங்களை மாற்றும். நாங்கள் அதற்காய் தரப்பிலை நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் அக்கிரமங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. தேசத்தின் சாபங்களை எல்லாம் மாற்றும். உம்முடைய ரத்தத்தினால் இந்தியாவை கழுவுவீராக. இயேசுவின் ரத்தத்தினால் இந்தியாவை கழுவுவீராக. பாவ சாபங்கள் எல்லாம் மாறட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். அடுத்தது நாம் உலகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரின் அழகான உலகத்தை சிருஷ்டித்து நம்முடைய கையிலே தான் தந்தார். இது நமக்காக கர்த்தரால் உருவாக்கப்பட்ட தேசம். இது நம்முடைய உலகம். இந்த உலகமே நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தை அழகாய் உண்டாக்கி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த உலகத்தில் காணப்படுகிற சுமார் 750 கோடி மக்கள் இருப்பதாய் சொல்லப்படுகிறார். 750 800 கோடி வரைக்கும் மக்கள் தொகை. ஆசியா கண்டம் இதுதான் பெரிய கண்டம். நம்முடைய இந்தியா இருப்பது ஆசியா கண்டம். சீனா தேசம், ரஷ்யா தேசம் இருப்பதால் ஆசியா கண்டம். பெரிய தேசங்கள், நிறைய மக்கள் தொகை உள்ள ஒரு கண்டம் ஆசியா கண்டம். நம்ம கண்டத்தில் தான் இயேசு அவதரித்தார். இஸ்ரவேல் தேசம் இருப்பது ஆசியா கண்டத்தில் தான். ஆமென். அடுத்தது ஐரோப்பா கண்டம். ஐரோப்பா நாடுகள். ஐரோப்பா நாடுகள் பகல இங்கிலாந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன், அது மாதிரி பல தேசங்கள். அது மாதிரி ஐரோப்பா நாடுகள். அப்புறம் ஆப்பிரிக்கா கண்டம். ஆப்பிரிக்கா நாடுகள். ஆப்பிரிக்கா பெரிய ஒரு கண்டம், நிறைய நாடுகள் இருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டம். அடுத்தது ஆஸ்திரேலியா கண்டம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபிஜி, சில தீவுகளாக சேர்ந்த அது ஓசியானிக் அந்த கண்டம்னு சொல்கிறாங்க, ஆஸ்திரேலியா கண்டம். அடுத்து அமெரிக்கா கண்டம். அமெரிக்காவில் ஒரே பேர்லேயே சொல்கிறாங்க. சில வட அமெரிக்கா, தென் அமெரிக்கான்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. வட அமெரிக்காவில் தான் கனடாவும் இருக்கிறது. தென் அமெரிக்காவும் பெரிய நிறைய நாடுகளில் இருக்கிற ஒரு கண்டம். இப்படி இந்த கண்டங்களுக்காக ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இது குறிவைத்து இங்கே இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா நாடுகளையும் எழுப்புதல் உண்டாகணும். ஆவியானவர் ஊற்றப்படணும். நம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். எல்லா கண்டத்தில் இந்த எழுப்புதல் அக்கினி பரவணும். அப்படி சொல்லி ஜெபிக்க போகிறோம். சில சமயம் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட நாட்டை கர்த்தர் பாரப்படுத்தலாம். இந்த தேசத்துக்காக ஜெபம், பிரேசிலுக்காக ஜெபி, அப்போ அந்த நாட்டுக்காக ஜெபிக்கலாம். சில நாடுகளை குறித்து கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் அந்த நாட்டுக்காக குறிப்பாக அங்கே எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கலாம். எல்லா வல்லதுகரம் வைத்துங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உருவாக்கி கொடுத்த அழகான உலகத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம். இயேசுவின் நாமத்தில் இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம். இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம். சாத்தானுக்குரியது அல்ல, பிசாசுக்குரியது அல்ல. இது எங்கள் ஆண்டவருக்குரியது. உருவாக்கின உலகம் இது எங்களுக்குரியது, எங்களுக்குரியது. இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். உலக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கண்டத்தில் இருக்கிற மக்களும் ரட்சிக்கப்படணும். ஆசியா கண்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசியா கண்டத்தில் இருக்கிற நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசியா கண்டத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். ஆசியா கண்டம் முழுவதிலும் எழுப்புதல் அக்கினி பரவணும். சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்படணும். எல்லா மக்களுக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகணும். ஆசியா கண்டத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆசியா கண்டம் மறுரூபமாக்கப்படட்டும். ஐரோப்பா கண்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பா கண்டத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஐரோப்பா நாடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஐரோப்பா நாடுகள் அக்கினி இறங்கணும். ஐரோப்பா நாடுகளில் தேவனுடைய ராஜ்யம் வரணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். பிள்ளைகளா மாறணும். ஆப்பிரிக்கா கண்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆப்பிரிக்கா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். எகிப்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உகாண்டாவுக்காக ஜெபிக்கிறோம். கானாவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தா ஜெபம் பண்ணுங்க. தென்னாப்பிரிக்காவுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தாய் ஜெபிக்கிற எல்லா நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் எல்லாம் எழுப்புதல் உண்டாகணும். நைஜீரியாவில் எழுப்புதல் உண்டாகணும். கென்யாவில் எழுப்புதல் உண்டாகணும். கானாவில் எழுப்புதல் உண்டாகணும். ஆண்டவரே நாங்கள் உகாண்டாவில் எழுப்புதல் உண்டாகணும். ஆவியானவர் ஊற்றப்படட்டும். சபைகள் எழும்பட்டும். எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். சத்தனுடைய கிரியை அழிக்கப்படட்டும். ஆண்டவர் ஆஸ்திரேலியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்திரேலியா கண்டத்துக்காக, நியூசிலாந்துக்காக ஜெபிக்கிறோம். பிஜி தீவுகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா இடத்திலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். பாப்புவா நியூகினி தீவுக்காக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை இறங்கட்டும். எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும். அமெரிக்கா கண்டத்துக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்காவில் எழுப்புதல் வரட்டும். வட அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில் எழுப்புதல் அக்கினி போடப்படட்டும். சபைகள் எழுப்புதல் அடையட்டும். ஆவியானவர் உண்டாக்குற மாற்றம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முழு உலகத்திலும் எழுப்புதல் உண்டாகட்டும். இந்த உலகமே இயேசுவுக்கு சொந்தமாவதாக. உலகத்திலே தேவனுடைய ஆளுகை வருவதாக. எங்கள் ராஜாவின் ஆளுகை செய்வீராக. நீர் ஆளுகை செய்ய உங்களை வரவேற்கிறோம். இயேசுவே நீர் வாரும். முழு உலகத்தை ஆளுகை செய்யும். இந்த உலகத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 9வது, அடுத்து நம் ஆண்டவரின் தேசம், வாக்குத்தத்தங்களின் தேசம், இஸ்ரவேல் தேசம். நமக்கு ரட்சிப்பை உண்டாக்க இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த தேசம், ஆவியானவர் ஊற்றப்பட்ட தேசம், தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிற தேசம், ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளமாய் வைத்திருக்கிற தேசம் இஸ்ரவேல் தேசம். ஆண்டவர் சொன்னபடி கடைசி நாளிலே திரும்ப எருசலேம் கட்டப்பட்டிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மக்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லாரும் ரோமர் 11:29 வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. இஸ்ரவேல் தேசத்திலேயும் 7 மாவட்டங்கள் இருக்கிறார். அந்த மாவட்டங்களை சொல்லி ஜெபிக்கணும். எல்லா இடத்துல தெற்கு மாவட்டம், மத்திய மாவட்டம், வடக்கு மாவட்டம், அப்புறம் ஹைஃபா மாவட்டம், அப்படியே வடக்கு மாவட்டம், அது மாதிரி சமாரியா, யூதேயா மாவட்டம், 7 மாவட்டங்கள் இருக்கிறார். எல்லாம் வலதுகரம் உயர்த்தி இஸ்ரவேல் தேசத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும். 12 கோத்திரமும் திரும்ப வரணும். உலகமெல்லாம் சிதறி இருக்கிற 12 கோத்திரமும் திரும்ப இஸ்ரவேலுக்கு வரணும். 12 கோத்திரம் வரணும். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அதுக்காக ஜெபிக்கணும். இன்னொரு எழுப்புதல் அங்கே உண்டாகணும். சுவிசேஷம் அந்த மக்களுக்கு, யூதர்களுக்கு அறிவிக்கப்படணும். தேசம் பாதுகாக்கப்படணும். தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னொரு யுத்தம் வரக்கூடாது. எல்லாரும் ஜெபிங்க. இஸ்ரவேல் தேசம், ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். இயேசுவே மேசியா என்பதை அறியணும். அதற்காக அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிதறி இருக்கிற 12 கோத்திரமும் திரும்பி வருவார்களாக. 12 கோத்திரமும் திரும்பி வரணும். உலகம் முழுது சிதறடிக்கப்பட்டிருக்கிற 12 கோத்திரமும் திரும்ப வருவதாக. ஆண்டவர் அவளை கூட்டி சேர்ப்பீராக. உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக. அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக. எல்லா தடைகளும் மாறுவதாக. தேசம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. இன்னொரு யுத்தம் வரக்கூடாது. இன்னொரு ரத்த சிந்துதல் வரக்கூடாது. நீர் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே நிற்க போகிறது. நீர் அதற்கு ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். இன்னொரு எழுப்புதல் இங்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கரந்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 10வது, கடைசியா ஒரு 5 நிமிடம் ஜெபம். இப்ப எந்த ஜெப குறிப்பும் இல்லை. நீங்க கர்த்தருக்கு முன்னால நின்று ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணி உங்க உள்ளத்துல என்ன பாரம் இருக்குது, ஆண்டவரே நான் ஏதாவது ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்குதா எனக்கு வெளிப்படுத்துங்க. அதுக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்க பாரத்தை எனக்கு சொல்லுங்க. உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த வேதனையை சொல்லுங்க. நான் தரப்பில் நின்று ஜெபிக்கிறேன். நான் அதுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும்போது உண்மையா சின்சியரா கேட்டீங்கன்னா கர்த்தர் வெளிப்படுத்துவா. முதல்ல ஒரு 3 நிமிஷம் அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி எண்ணத்தை ஒருமுகப்படுத்துங்க.
சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருக்கு முன்னால ஆண்டவரே உம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் இன்னைக்கு எதுக்காக ஜெபிக்கணும், எந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு நான் ஜெபிக்கணும்னு விரும்புறீங்க, உங்க உள்ளத்துல என்ன பாரம் இருக்கிறது, ஆண்டவரே எதுக்காக நான் ஜெபிக்கணும், உங்களுடைய உள்ளத்தின் பாரத்தை எனக்கு சொல்லுங்க. நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. அப்படியே ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிங்க. கேளுங்க. ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் உதவி செய்கிறார். இன்னும் நல்ல ஜெபிங்க. ஒருமனப்படுங்க. என்ன சிதறக்கூடாது. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை பாருங்க. அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் எதுக்காக ஜெபிக்கணும், என்ன பாரம் உங்களுக்கு இருக்குது, எந்த காரியத்துக்கு நான் ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? சபைக்காகவா, இந்த தேசத்துக்காகவா, அரசாங்கத்துக்காகவா, வாலிபர்களுக்காகவா, குழந்தைகளுக்காகவா, ஆண்டவரே எந்த நாட்டுக்காக, எந்த மக்களுக்காக, யாருக்காக நான் ஜெபிக்கணும்? உங்க உள்ளத்துல என்ன பாரம் இருக்குது எனக்கு சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க. இன்னும் ஒரு நிமிடம் கேளுங்க. கவனிங்க. இப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபிக்கிற ஒரு தரிசனத்தை காண்பித்தா, அல்லது என் உள்ளத்துல தெளிவா இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ண மகனே மகளேன்னு பேசினா, அல்ல இந்த காரியத்துக்கு ஜெபிக்க ஒரு பாரம் ஏவுதலை என் உள்ளத்தில் ஆண்டவர் உண்டாக்கினா, ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை இப்ப எனக்குள்ள பாரமாக எனக்குள்ளே உண்டாக்கினார். அல்லது தரிசனத்தில் என்னால் பார்க்க முடிந்தது, அல்லது ஆண்டவருடைய சத்தம் என் உள்ளத்தில் கேட்டது, அல்லது நான் ஏவப்பட்டேன். அப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய பாரத்தை குறைத்து ஜெபிக்கிறதற்கான ஒரு காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. என் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் வலதுகரம் வைத்தங்க. மற்ற கண்ணை மூடி அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது. எனக்கு அந்த ஏவுதல் கிடைச்சிருக்குது, ஆண்டவர் பேசி இருக்கிறார். இப்போ அதுக்காக நீங்க ஒரு 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பாரம் கொடுத்தார், என்ன காண்பித்தாரோ கருத்தா ஜெபிங்க. சில சமயம் பாரம் உண்டாகும், கண்ணீர் வரும், சில சமயத்தில் அழுகை வரும். அது மன்றாட்டு ஜெபம். ஆண்டவர் உங்களை மன்றாட வைக்கிறார், மன்றாடி ஜெபிக்க வைக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. தேங்க்யூ 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 ஆமென் ஜீசஸ். தேங்க்யூ. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Amen. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கவனிங்க. நீங்க ஜெபிக்க வேண்டிய குறிப்புகள் இதெல்லாம் ஜெபிச்சு முடிச்சுட்டு சில நிமிட நேரம் நீங்க காத்திருக்கணும். இதை மாதிரி அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து உங்களுடைய இருதயம் ஒருமனப்படணும். ஆவியானவர் உங்களை அப்படியே இணைப்பார் இயேசுடைய இருதயத்தோட. அப்போ அந்த இருதயத்தில் என்ன பாரம் இருக்குது, எதுக்காக ஜெபிக்க அவர் இயங்குகிறார் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, முன்னைக்கு மற்ற ஜெபத்துக்கும் இப்போ கடைசியாக ஜெபத்துக்கு பெரிய வித்தியாசம். நிறைய பேர் அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க. அது நீங்கள் அழல, ஆவியானவர் அந்த பாரத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கினார். அது இயேசுனுடைய பாரம் உங்களுக்குள்ள இறங்கினது. அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. நீங்கள் தனி ஜெபத்தில் போகும்போது அந்த பாரம் முற்றிலும் விலக வரைக்கும் நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்குன்னு அர்த்தம். இடையில நிறுத்திடக்கூடாது. கர்த்தர் தெளிவாக பதில் கொடுக்க வரைக்கும் நீங்கள் ஜெபிச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடப்பதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. இப்போ கடைசியாக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து முடிக்க போகிறோம். நாம் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் தந்து விட்டார். அந்த விசுவாசத்தோட கரம் உயர்த்தி ஸ்தோத்திர ஜெபம் செய்யுங்க. ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுங்க. நான் உம்மை துதிக்கிறேன். என் ஜெபம் கேட்கப்பட்டாரு. என்னை ஜெபிக்க வைத்தீங்க. என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவே உமக்கு நன்றி. என் ஜெபத்தை கேட்டீங்க, என் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க. நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன், பெரிய காரியத்தை பார்க்க போகிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா.